அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான உறவுகள் குறித்து ஏற்பட்ட கருத்து மோதல் தற்போது மேலும் வெளிப்படையாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் இஸ்ரேல் தனது அறிவுறுத்தல்களை பின்பற்றுகிறது என்றும், குறிப்பாக லெபனான் மீதான தாக்குதல்களை கட்டுப்படுத்த தன்னால் முடியும் என்றும் கூறியதாக தகவல்கள் வெளியாகின. அவர் மேலும் இஸ்ரேலுடன் தனது உறவு நன்றாக உள்ளது என்றாலும் சில நேரங்களில் அவர்களை சமநிலையுடன் வைத்திருக்க வேண்டியிருந்தது என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த கருத்துக்களை முழுமையாக மறுத்துள்ளார். இரு தலைவர்களின் ஒருவர் மற்றவரின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுகிறார் என்பது உண்மை அல்ல என்று அவர் கூறினார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சுதந்திரமான நாடுகள் என்றும், ஒவ்வொரு நாடும் தாங்கள் தேசிய நலன்களுக்கு ஏற்ப முடிவெடுக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். நாங்கள் சுதந்திரமான மற்றும் பெருமைமிக்க நாடுகளின் தலைவர்கள். சில நேரங்களில் ஒரே கருத்து இருக்கும், சில நேரங்களில் வேறுபாடும் இருக்கும். ஆனால் ஒருவரின் இறையாண்மையையும் தலைமைத்துவத்தையும் மதிக்கிறோம் என்று நெதன்யாகு தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரான் ஒப்பந்தத்தை எதிர்த்த இஸ்ரேலிய பிரமுகர்களுக்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஒரு கடுமையான செய்தியை வழங்கினார். உலகில் எஞ்சியிருக்கும் தங்களின் ஒரே சக்தி வாய்ந்த கூட்டாளிகளிடமிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அவர்களை எச்சரித்தார். அதே நேரத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல், லெபனான், ஈரான் தொடர்பான பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இது அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளில் கூடுதல் அழுத்தத்தை உருவாக்கும் நிலை உள்ளது எனவும் கூறப்படுகிறது.